தெங்கு முக்கோண வலயத்திற்குட்பட்ட புத்தளம் மாவட்டத்தில் தென்னை மரங்களுக்கு அடிக்கடி பல நோய்கள் ஏற்படுகின்றமையினால் தெங்கு தோட்ட உரிமையாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். முந்தல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கொத்தாந்தீவு பிரதேசத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தென்னை மரங்கள் பல்வேறு நோய் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த பகுதியில் உள்ள சுமார் 30 ஏக்கருக்கும் அதிகமான தெங்கு செய்கை குறித்த நோய் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக தென்னை மரங்களின் ஓலைகள் விரைவில் காய்ந்து உதிர்வதாகவும் இதனால் விளைச்சலை சீராக பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாகவும் தெங்கு தோட்ட உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு 30 ஏக்கர் தென்னந்தோட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். அந்த தென்னந்தோட்டத்துல இப்ப கொஞ்ச நாளா தென்னை மரத்துக்கு மயிர் கொட்டி நோய், தென்னை ஓலை அவ்வளோத்தையும் திண்டு எல்லாமே இல்லாம ஆக்கித்தான் இருக்குது. அதால தேங்காய் குறையுது. அக்கம் பக்கம் தோட்டத்துகளுக்கு எல்லாத்துக்கும் பரவித்தான் இருக்குது. மாவட்டத்துக்கு இந்த தென்னம் தோட்டங்களுக்கு ஒரு நோய் ஒன்று பரவி இருக்குது. அந்த நோயை நம் தடுப்படுத்துறதுக்காக நாங்கள் அரசாங்கத்தில் அதிகாரிமார்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றோம். புத்தளம், கொத்தாந்தீவு அந்த பிரதேசத்தில் எல்லாம் இந்த நோய் பரவி இருக்கு. ஓலைகளில் ஒரு பிரயோஜனம் எடுக்க இயலாது. எல்லாம் இது நோயாலை தேங்காய்களையும் குறைஞ்சு கொண்டு போகின்ற. இந்த நோயினை கட்டுப்படுத்துவதற்கு தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்ற போதிலும் நோயினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த நோயினை உரிய முறையில் கட்டுப்படுத்தாவிட்டால் ஏனைய பகுதியில் உள்ள தென்னை பயிர் நிலங்களுக்கும் இது பரவக்கூடும் என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சிந்தியுங்கள். நீங்கள் இன்று உறக்கத்தில் இருக்கும் போது காட்டு யானைகள் உங்களது வீடுகளை துவம்சம் செய்தால், தாகம் தீர்க்கும் தண்ணீரே உங்கள் மரணத்திற்கு வித்திட்டால், உங்கள் பிள்ளைகள் உயிரை பணயமாக வைத்து உடைந்த பாலத்தினூடாக பயணிக்க நேரிட்டால், இதுவே எமது நாட்டில் பெரும்பாலானோரின் வாழ்க்கை நிலையாகும். நாம் மாற்றிடுவோம், ஒன்றிணைவோம். உங்களது ஒத்துழைப்புகளுக்கு எமது Facebook பக்கத்திற்குள் பிரவேசியுங்கள் அல்லது அழையுங்கள் 0114-896-896. மக்கள் சக்தி 100 நாட்கள். நாம் நமது நாட்டை மாற்றிடுவோம்.